வகுப்பு 3. தலைப்பு சமூக வாழ்க்கைக்கான பொது சேவைகள். வணக்கம் மாணவ செல்வங்களே, வகுப்பு 3 சுற்றுச்சூழல் அறிவியல் பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று அனைவருக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். சமூக வாழ்க்கைக்கான பொது சேவைகள். பொது சேவைகள் என்றால் என்ன? பொது சேவைகள் என்பது மக்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ உதவும் அரசாங்கத்தால் வழங்கப்படும் முக்கியமான விஷயங்கள். அப்படியானால் சமூகம் என்றால் என்ன? மக்கள் ஒன்றிணைந்து வாழும் இடமே சமூகம் ஆகும். அது ஒரு கிராமமாகவோ நகரமாகவோ அல்லது மாநகரமாகவோ இருக்கலாம். பொது சேவைகளை பற்றி ஒன்றாக கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடம் முடிந்ததும் நீங்கள் பொது சேவைகள் என்பவை வயது அல்லது செல்வம் என எந்த பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் பொதுவானவை என்று புரிந்து கொள்வீர்கள். மேலும் பொது சேவைகள் சமூகத்தை பாதுகாப்பாக சுத்தமாக மகிழ்ச்சியாக மாற்ற உதவுவது எப்படி என்பதை புரிந்து கொள்வீர்கள். முதலில் மன வரைபடத்தை பாருங்கள். சமூக வாழ்வுக்கான பொது சேவைகள். சமூகங்கள்: கிராமம், நகரம், மாநகரம். முக்கிய சேவைகள்: சுகாதாரம், காவல்துறை, தீயணைப்பு, தபால், கல்வி, தூய்மை, தண்ணீர் அல்லது மின்சாரம், போக்குவரத்து. பாடத்திற்குள் செல்லும் முன் சில புதிய முக்கிய சொற்களை கற்றுக்கொள்ளலாம். சுகாதார சேவைகள், காவல்துறை சேவைகள், தீயணைப்பு சேவைகள், தபால் சேவைகள், கல்வி சேவைகள், தூய்மை சேவைகள், தண்ணீர் சேவைகள், மின்சார சேவைகள், பொது போக்குவரத்து. பொது சேவைகள் அனைவருக்கும் உரியவை. மக்கள் வாழ்க்கையை எளிதாக, பாதுகாப்பாக, வசதியாக மாற்ற அரசு பொது சேவைகளை வழங்குகிறது. இந்த சேவைகள் ஏழை, பணக்காரர், இளைஞர்கள் அல்லது பெரியவர்கள் என அனைத்து மக்களுக்கும் உதவுகின்றன. சமூகத்தில் உள்ள அனைவரும் இவை பயன்படுத்தலாம். யாரும் விலக்கப்பட மாட்டார்கள். உதாரணமாக, சுகாதார சேவைகள், காவல்துறை சேவைகள், தீயணைப்பு சேவைகள், தபால் சேவைகள், கல்வி சேவைகள் ஆகியவை அடங்கும். இப்போது ஒவ்வொன்றாக பார்ப்போம். சுகாதார சேவைகள்: உடல் நலம் சரியில்லாமல் இருக்கும் போதோ, காயம் ஏற்படும் போதோ மருத்துவமனைகள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ்கள் அல்லது அவசர ஊர்தி நமக்கு உதவுகின்றன. மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பிற மருத்துவ ஊழியர்கள் நமது சுகாதாரத்தை கவனிக்கின்றனர். நமக்கு உடல்நிலை சரியில்லாத போது நாம் மருத்துவர்களை சந்திக்கிறோம். மேலும் நோய்கள் வராமல் தடுக்க நல்ல சுகாதார முறைகளை பின்பற்றுமாறு சுகாதாரத்துறை நமக்கு அறிவுறுத்துகிறது. அடுத்து காவல்துறை சேவைகள். காவல்துறை அதிகாரிகள் நம்மை ஆபத்தில் இருந்து பாதுகாக்கின்றனர். தவறான செயல்களில் ஈடுபடும் நபர்களை பிடிக்கின்றனர். அவர்கள் விபத்துகள் அல்லது அவசர நிலைகளில் நமக்கு உதவுகின்றனர். சாலைகள் அனைவருக்கும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய போக்குவரத்து காவலர்கள் அனைத்து வாகனங்களும் விதிகளை பின்பற்றுவதை உறுதி செய்கிறார்கள்.
தீயணைப்பு சேவைகள். தீ விபத்து போன்ற பெரிய ஆபத்துகள் ஏற்படும் போது தீயணைப்பு சேவைகள் நமக்கு உதவுகின்றன. தீயணைப்பு வீரர்கள் துணிச்சலானவர்கள். அவர்கள் சிறப்பு சீருடைகளையும் நீளமான குழாய்கள் மற்றும் தண்ணீரை பயன்படுத்தி தீயை அணைப்பார்கள். மேலும் கட்டிடங்களில் அல்லது வாகனங்களில் சிக்கியவர்களை மீட்கிறார்கள். தீயணைப்பு வீரர்கள் தீயை மட்டும் அணைப்பதில்லை, வெள்ளம், சாலை விபத்துகள் மற்றும் பிற அவசர காலங்களிலும் அவர்கள் உதவுகிறார்கள். அவர்களின் விரைவான செயல் பல உயிர்களை காப்பாற்றி நமது சமூகத்தை பாதுகாப்பாக வைக்கிறது. தபால் சேவைகள். தபால் சேவைகள் நமக்கு கடிதங்கள், சிப்பங்கள் மற்றும் பணத்தை பல இடங்களுக்கு அனுப்ப உதவுகின்றன. தபால் அலுவலகங்கள் மற்ற சேவைகளையும் வழங்குகின்றன. உதாரணமாக, நமது பணத்தை சேமிப்பு கணக்குகளில் பாதுகாப்பாக வைக்க உதவுதல். கல்வி சேவைகள். பள்ளிகள் என்பது குழந்தைகள் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளும் இடங்கள். ஆசிரியர்கள் நமக்கு படிக்க, எழுத, கணக்கு போட, உலகத்தை பற்றி அறிய உதவுகின்றனர். அவர்கள் நல்ல பழக்கங்கள், அன்பு மற்றும் ஒற்றுமையாக செயல்படுதல் போன்றவற்றை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். கல்வி நம்மை அறிவாளியாகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் எதிர்காலத்திற்கு தயாரானவர்களாகவும் மாற்றுகிறது. பணக்காரர் அல்லது ஏழை, சிறுவன் அல்லது சிறுமி என அனைத்து குழந்தைகளுக்கும் பள்ளிகள் ஒரு பொது சேவையாகும். இதன் மூலம் அனைத்து குழந்தைகளும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை பெற முடியும். தூய்மை சேவைகள். நமது ஊரையும் கிராமத்தையும் தூய்மையாக வைத்திருக்க சில மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைக்கிறார்கள். தூய்மை பணியாளர்கள் சாலைகள், பூங்காக்கள், பொது இடங்களை பெருக்கி சுத்தம் செய்கிறார்கள். குப்பை சேகரிப்பவர்கள் பெரிய லாரிகளில் வந்து நமது வீடுகளில் உள்ள கழிவுகளை எடுத்து செல்கிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டிகளில் போட்டு அவற்றை சரியாக சேகரிக்கும் போது நமது தெருக்கள் சுத்தமாக இருக்கின்றன. தூய்மையான சுற்றுப்புறம் ஈக்கள், கொசுக்கள் மற்றும் கிருமிகளை தள்ளி வைக்கிறது. இதனால் நாம் நோய்வாய்ப்பட மாட்டோம். இதனால்தான் நமது ஆரோக்கியத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் தூய்மை பணிகள் மிகவும் முக்கியமானவை. தண்ணீர் மற்றும் மின்சாரம் சேவைகள். குடிப்பது, சமைப்பது, குளிப்பது மற்றும் சுத்தம் செய்வது என ஒவ்வொரு நாளும் நமக்கு தூய்மையான தண்ணீர் தேவைப்படுகிறது. பாதுகாப்பான குடிநீர் நமது வீடுகள், பள்ளிகள் மற்றும் பிற இடங்களை சென்றடைவதை பொது சேவைகள் உறுதி செய்கின்றன. நமது வீடுகளில் விளக்குகள் எரியவும், மின்விசிறிகள், தொலைக்காட்சிகள் மற்றும் இயந்திரங்கள் இயங்கவும் நமக்கு மின்சாரம் தேவைப்படுகிறது. இரவில் படிக்கவும், உணவை ஃப்ரிட்ஜில் உணவை புதிய நிலையில் வைத்திருக்க உதவுகிறது மற்றும் பல பயனுள்ள சாதனைகளை பயன்படுத்த உதவுகிறது. தண்ணீர் மற்றும் மின்சாரம் இல்லாமல் நமது தினசரி வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கும்.
இதனால் இந்த சேவைகள் நமது வசதி, சுகாதாரம் மற்றும் பணிக்காக மிகவும் முக்கியமானவை. பொது போக்குவரத்து சேவைகள். பொது போக்குவரத்து என்பது அனைவரும் பயணிக்கக்கூடிய வாகனங்கள். உதாரணமாக பேருந்துகள், ரயில்கள் மற்றும் மெட்ரோக்கள். இந்த வாகனங்கள் ஒரே நேரத்தில் பலரை ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு அழைத்துச் செல்கின்றன. சொந்த வாகனத்தை பயன்படுத்துவதை விட இது விலை குறைவானது மற்றும் எரிபொருளை சேமிக்க உதவுகிறது. பொது போக்குவரத்து சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் காற்றை தூய்மையாக வைத்திருக்கவும் உதவுகிறது. சொந்தமாக வாகனம் இல்லாதவர்களுக்கு இது பாதுகாப்பானது, வசதியானது மற்றும் மிகவும் பயனுள்ளது. பொது போக்குவரத்து இருப்பதால் தான் நம்மால் பள்ளி, வேலை, சந்தை மற்றும் வெகு தொலைவில் உள்ள இடங்களுக்கு எளிதாக செல்ல முடிகிறது. ஆகவே குழந்தைகளே, பொது சேவைகள் அனைவரின் நலனுக்காக இருக்கின்றன. அவை நமது சமூகத்தை பாதுகாப்பான, சுத்தமான, ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியானதாக ஆக்குகின்றன. நாம் இந்த சேவைகளை மதித்து முறையாக பயன்படுத்த வேண்டும். இன்றைய பாடம் இதுவே. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நல்ல நாளாக இருக்கட்டும். வீட்டு பாட மதிப்பீடு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்தை டேஷ் என்று அழைக்கின்றனர். கேள்வி 2. பொது சேவைகள் டேஷ் வழங்குகின்றன. கேள்வி 3. டேஷ் மற்றும் டேஷ் நமது ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்கிறார்கள். கேள்வி 4. டேஷ் திருடர்களை பிடித்து நம்மை பாதுகாப்பாக வைக்கிறார்கள். கேள்வி 5. தீயணைப்பு வீரர்கள் டேஷ் மற்றும் டேஷ் நேரங்களில் உதவுகின்றனர். சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். கேள்வி 1. சமூகம் என்றால் என்ன? அ. ஒரே ஒருவர் வாழும் இடம். ஆ. மக்கள் ஒன்றாக வாழும் இடம். இ. கடைகள் மட்டும் உள்ள இடம். இ. பள்ளிகள் மட்டும் உள்ள இடம். கேள்வி 2. பொது சேவைகளை யார் வழங்குகின்றனர்? அ. கடைக்காரர்கள். ஆ. விவசாயிகள். இ. அரசாங்கம். இ. ஆசிரியர்கள். கேள்வி 3. இதில் எந்த சேவை ஒரு சுகாதார சேவை? ஆ. தபால் நிலையம். ஆ. மருத்துவமனை. இ. தீயணைப்பு நிலையம். இ. பள்ளிக்கூடம். கேள்வி 4. திருடர்களை பிடித்து நம்மை பாதுகாப்பாக வைப்பவர் யார்? ஆ. மருத்துவர்கள். ஆ. காவல்துறை. இ. ஆசிரியர்கள். இ. ஓட்டுநர்கள். கேள்வி 5. தீயணைப்பு வீரர்கள் எப்போது உதவுகின்றனர்? ஆ. தேர்வுகள். ஆ. தீயும் வெள்ளமும். இ. திருவிழாக்கள். இ. சந்தைகள். இணைக்கவும். அ. பக்கம். 1. காவல்துறை சேவைகள். 2. கல்வி சேவைகள். 3. தீயணைப்பு சேவைகள். 4. தபால் சேவைகள். ஆ. பக்கம். 1. பள்ளிகள். 2. தீயை அணைத்தல். 3. திருடர்களை பிடித்தல். 4. கடிதங்களை அனுப்புதல்.
ஒரு வாக்கியத்தில் பதில் அளிக்கவும். கேள்வி 1. சமூகம் என்றால் என்ன? கேள்வி 2. நாம் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும்போது நமக்கு உதவும் 2 பொது சேவைகளை குறிப்பிடுக. கேள்வி 3. தூய்மை பணிகள் நம்மை எவ்வாறு ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றன? கேள்வி 4. பொது சேவைகளை நாம் ஏன் மதிக்க வேண்டும்? செயல். உங்கள் சமூகத்தில் நீங்கள் காணும் 2 பொது சேவைகளை வரைந்து பெயரை குறிப்பிடுக.